அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பேசி ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு எனக்கு நான் அனுபவிக்கணும், இல்ல நான் புரியணும். அப்படி எனக்கு ரொம்ப புரிஞ்சா தான் உங்களோட பேசினா நல்லாயிருக்கு. நான் சும்மா வீடியோ கூட எடுத்து பார்த்துருக்கேன், ஏதாவது ஒண்ணு சொல்லலான்னு. அது ஒரு ஃப்ளோ இருக்க மாட்டேது, நல்லா இருக்க மாட்டேது. ஏதோ சும்மா பேசணுன்ற மாரி இருக்கு. அதனால இப்போ புரிஞ்சது எனக்கு புரியிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு. எனக்கு திரும்ப எப்படின்னா, எனக்கு ஒரு அன்பானவன புரிஞ்சிச்சு. அதனால என்னால எனக்குள்ள இருந்து அதுவும் வருது. மனிதன் இயல்பானவே அன்பானவன் தான். ஆனா அது நம்ம சொல்லிக் குடுத்தனால அன்பு இழந்துட்டோம். எனக்கு ஐயா சிவயோகி ஐயா தெரியலன்னா, எனக்குள்ள இவ்வளோ அன்பு புரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஐயா முழுமையான அன்பு. அன்புனா ஐயா தான். அது மாரியா எனக்கு புரியுது. அதனால அவர்ட்ட இருக்க வார்த்தையெல்லாம் எதெல்லாம் அடேயப்பா! ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் ஒரு உண்மையா, நேர்மையா, அன்பா இருக்க முடியுமான்றத எனக்கு உள்வாங்கிக்க முடியுது. அதுலேருந்து நான் புரியறத உங்களோட பேசுறேன். அ சமீபத்துல ஒண்ணு கேட்டேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு அன்பு வீடியோ பேசியிருப்பேன். நம்ம குடும்பத்திலேயோ, இல்லாட்டி வருமானத்திலேயோ நம்ம நெறைய பிரச்சனைகள்ல சிக்கியிருக்கிறதுக்கு காரணம் அடிப்படையா நம்மகிட்ட அன்பு இல்லாததுதான்ட்டு. யார் இருந்தாலும், எந்த மாரியான சூழ்நிலையில வாழ்ந்தாலும் நம்மட்ட அடிப்படையா அன்பு வந்து நம்ம இயல்பு குணம். அத மறந்துட்டோம்னா, நம்ம இன்பம் இல்லாம ஆயிருவோம். கஷ்டப்படுவோம். நானே இருந்தாலும், யாரு கடவுளே இருந்தாலும் நீதி இங்க என்னன்னா, மனிதனா பிறந்துட்டோம், அறிவோட வாழ்றோம்னா, நமக்குள்ள அடிப்படையா அன்பு சுரக்கணும். அது ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். அத கூட நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அன்பு கொஞ்சமா மேலோமா தெரிஞ்சுக்கலாம். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஐயா ஞானவெட்டியான் ஒரு புக்ல இருந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அது நானு முதல்லாம் கேட்டிருக்கேன். இது மாரி புரியாது. இப்போ இப்ப கொஞ்சம் புரிஞ்சுச்சு அதுல. அதனால உங்கள்ட்ட சொல்றேன். ஒரு நம்ம என்ன நெனைப்போம்னா, பொதுவா ஒரு பிள்ளைகள வளர்க்குறோம்னா, காசு சம்பாதிக்க சொல்லிக் குடுப்போம். 4 பேர்ட்ட சுத்தி இருக்கிறவங்ககிட்ட கவனமா இருக்க சொல்லிக் குடுப்போம். நல்லா படின்னுவோம். இல்ல பெரிய மெடல் வாங்கிட்டு வான்னுவோம். என் புள்ளைன்னு பெருமைப்படுற மாரி நெறைய பண்ணுவோம். இல்லைன்னா அடுத்த தலைமுறையை வளர்க்குறோன்ற பேர்ல எதவோ நம்ம கற்றுக் கொடுத்துட்டு அவங்களும் ஏதோ புரிஞ்சுக்கிட்டு வாழ்வாங்க. ஆனால் நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றோமா, அது பிள்ளைகளுக்கு போகுதா? நல்லா எவ்வளோ சம்பாதிக்கணும், கம்மியாக சம்பாதிக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும், நிம்மதியாக தூங்கணும், படுத்தா தூங்குறோமா, அது பிள்ளைகளுக்கு போகுதா? இந்த மாதிரி நம்ம 4 பேர் நல்லா இருக்கணும்னு பார்க்குறோமா, அது பிள்ளைகளுக்கு போகுதா? யாரையும் வெறுப்பு இல்லாமல் இந்த ஊர் நல்லா இருக்கணும், நீர்நிலையெல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாருமே வாழ வந்திருக்கோம், அவங்கவுங்க வாழ்றாங்க, இது மாதிரியான புரிதலோடலாம் நம்ம இருந்தோம்னா பிள்ளைகளுக்கும் அது போகும். இது எனக்கு நல்லா புரியுது. அப்போ நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கிற நோக்கம் இப்போ நிறைய பேர் கேட்டிங்கனாலும் என் பிள்ளைக்காக தான் செய்கிறேன், அடுத்த தலைமுறைக்கு தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சும்மா அவங்க ஏமாறுறதும் இல்லாமல் 4 பேரை ஏமாற்றுவாங்க. ஏன்னா பிடிச்சிக்கிட்டு மாமன் மச்சானா பார்த்துருக்கணும், காசுனா உஷாரா பிடிச்சி வை, 2 பேரை ஏமாற்றி கூட பணம் சம்பாதிக்கலாம். இதை மாதிரியா நீங்கள் என்னென்னலாம் படிச்சீங்களோ, ஒரு ஒரு காலேஜுக்கு போய் சேர்த்து விடணும், ஒரு ஸ்கூலுக்கு சேர்த்து விடணுன்னா பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி நல்லா இருக்கணும்னு நினப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அன்பு இல்லாமல் செயல் நிறைய செய்வீங்க. அதோட விளைவாக தான் இப்போ உங்கள் பிள்ளை குட்டிலாம் இருக்கும். நம்மளுமே, நானும் இல்லை என் பிள்ளைகளுமே வளர்றதுக்கு காரணம் என்னோட அம்மா அப்பா என்னை சுற்றி வாழ்ந்தவங்களோட வெளிப்பாடு தான் என்கிட்ட இருக்கும். நல்ல வேளை நான் அதெல்லாம் தாண்டி ஐயா புரிஞ்சிச்சு எனக்கு அடிப்படையாக. அதனால நான் இப்போலாம் நல்லா புரியுது. நான் நிம்மதியாக வாழ வந்திருக்கேன். 4 பேர் நல்லா இருக்கும்னு நினப்பெல்லாம் உள்ளேருந்தே தோணுது. அப்போ நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஐயா பயிற்சியெல்லாம் முடிஞ்சால் பண்ண பாருங்கள். உங்களுக்குள்ளே அது அடிப்படையாக வரும். ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க. நம்ம நல்லதுக்கு இல்லை பிள்ளைகள் நல்லதுக்கு நினச்சி கொடுமைப்படுத்தவோ இல்லாட்டி அவங்கள டார்ச்சர் பண்ணி யாரும் நல்லா இல்லாமல் ஆக்குவோ தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஐயா புரியும். ஐயா புரியணும்னாவே உங்களுக்குள்ளே அன்பு சுரக்கணும். அன்பு சுரக்கணும்னு நீங்கள் கடவுளை வேண்டிக்கிங்க. இப்போ ஞானவெட்டியான் புக்கிலேருந்து ஐயா சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப அப்படியே, எப்படி இந்த அளவுக்கு புரிஞ்சு ஒரு ஆள் எழுதி வச்சுட்டு போனா அதை இவரு எப்படி புரிஞ்சு படித்தாருன்றதே எனக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. நம்ம பிள்ளை பெற்றுட்டு அப்புறம் பேசுவோம், நான் வந்தால் இதை படிக்க வைக்கணும், வந்தால் இதை இவ்வளோ சம்பாதிக்கணும், என் பிள்ளைக்காக இவ்வளோ சம்பாரிச்சு வைக்கணும், இல்லை அந்த பிள்ளை பிறந்தோடனே இவரது பேர் வைக்கணுன்ட்டு, இல்லைன்னா என் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏதோ செய்யணுன்ட்டுலாம் நம்ம பிள்ளை பிறந்தப்புறம் கொஞ்சம் வளர வளர நிறைய பேசுவோம். ஆனால் இந்த ஞானவெட்டியான் புக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு வயது 150லேருந்து கீழே 20 வயசு 10 வயசுலலாம் செத்து போகிற மாதிரியான வழிமுறையெல்லாம் இருக்குது. அதை நான் ஒன்றொன்னா சொல்கிறேன் அப்படின்னு ஐயா படிச்சுக்கிட்டு அந்த வரியெல்லாம் சொல்லிட்டு வருவார். ஒரு ஆணும் பெண்ணும் 100% நல்லா மலமூத்திரம்லாம் ஃப்ரீயாக நல்லா ஒன்றுக்கு போயிட்டு 2 பேரும் வந்து தாம்பத்தியம் 100% ஒரு அன்பாக அப்படியே அந்த கூடல் ஒன்று கூடி நல்லா இருந்தாங்கன்னா, அந்த பிறக்குதில்ல குழந்தை,
அதுக்கு 150 வயசாம். கேட்கவே ஒரு ஷாக்காக இருக்கும். ஆனால் அது பின்னாடி உண்மை இருக்குது, நான் சொல்கிறேன் கூடவே உங்களுக்கு. எப்படி ஏன்னா ஒத்துக்க முடியாதுல்ல, நம்ம 150 வயசுலாம் ஆளெல்லாம் பார்க்கல. ஆனால் என் கற்பனையில் இல்லாட்டி எனக்கு புரியறதில்ல, நான் பேசலாம்ல. கற்பனையாக பேசலைங்க, நான் கூட நிறைய உண்மையாகவே அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போ ஒரு வேளை ஆணும் பெண்ணும் சரியாக இன்பம் முடியலைன்னா 70 வயசு, இல்லை ஏனாதோனன்னு இருந்தாங்கன்னா 40 வயசு, என்னமோ போய் பெற்றுக்கிட்டு வந்துட்டாங்கன்னா 5 வயசு 20 வயசுலாம் அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டு வருவார் அந்த வயசு. அப்போ நம்ம அடிப்படை இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறது, நான் வாழ்கிறேன், எனக்கு தெரியாது எங்கள் அப்பா அம்மா எப்படி புணர்ந்தாங்க, எப்படி பிள்ளை என்னைய பெற்றாங்கன்னு. ஆனால் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரலாம், வர்ற தலைமுறைகளுக்கு. இப்போ நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது ஒருத்தவங்களுக்கு, அவங்களுக்குலாம் நம்ம சொல்லித்தரலாம். நீங்கள் வரதட்சணை மேலே அக்கறையாக இருக்காதீங்க, இல்லைன்னா சுற்றி இருக்கிற சமூகம் டாக்டராக இருக்காங்களா இன்ஜினியர் இருக்காதீங்க, அக்கறையாக இருக்காதீங்க. ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும், ஒரு ஆண் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும். அப்படி பார்த்து தேர்ந்தெடுத்து கட்டிக்கங்க. இல்லைன்னா அந்த பொண்ணு வரதட்சணை வாங்கிட்டானேன்னு மனவேதனையிலேயே அந்த அந்த ஆண் கூட 100% பொருந்த மாட்டா. இல்லைன்னா இந்த இந்த ஆம்பளை ஒரு மாதிரி பீடி சிகரெட் வாடை வருது அவன் கிட்ட போனாவே அந்த பொம்பளை 100% பொருந்த மாட்டா. அப்போ நீங்கள் வர்ற, அதாவது எப்படின்னா அடுத்த தலைமுறை கல்யாணம் ஆகிறதுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் பார்க்க உங்கள் பிள்ளைகள்லாம் அது மாதிரி இருந்தால் நல்லா வாயை கையெல்லாம் கழுவிட்டு, பொண்ணு 100% பிடிச்சிருக்கா மனசார பார்த்துட்டு, அது டாக்டரு ஜாதி அதெல்லாம் பார்க்கல, அதுக்கிட்ட நான் எந்த எதிர்பார்ப்பு இல்லை, எனக்கு பொண்ணு வேணும்னு தான் நான் கல்யாணம் பண்ணுறேன், எனக்கு அவர் பெரிய ஆளாக சின்ன ஆளாக நான் பார்க்கல, ஒரு ஆண் வேணும் தான் நான் கல்யாணம் பண்ணுறேன்னு வேண்டி கடவுளை நினச்சிக்கிட்டு அது மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஒருவேளை நல்ல நீங்கள் கல்யாணம்லாம் முடிவு பண்ண தம்பதியாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போகிற குழந்தையோட ஆயுசை நீங்கள் முடிவு பண்ணலான்றதுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் மனதார பிடிச்சிருக்கணும். அவர் ஜாதிக்காரனா இல்லாட்டி எவனோ ஏதோ அவசரத்துக்கு பார்த்துட்டோம், பிள்ளை பெற்றுக்கிறதுக்காக பேசுகிறேன் நான். நீங்கள் செக்ஸ் சம்மந்தமாக எப்படியோ இருக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு குழந்தை பெற்றுக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை முன்னையே நிர்ணயிச்சுக்குங்க. நல்லா ஆரோக்கியமான உடம்பு நம்ம வச்சுருக்கோமா, நல்லா சத்து பொருளாக சாப்பிட்றோமா. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதனால தான் நிறைய கொள்கையெல்லாம் சொல்லி வச்சாங்க. கறி சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கணும். இப்படி இதுக்கு பின்னாடி நிறைய ரகசியம் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். மறுபடியும் முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் எனக்கு பெண் மேலே பெருசாக பற்று வரணும் அப்படின்னா என் வயசில் என்ன நல்ல சத்து பொருளாக முருங்கைக்காய், முருங்கைக்கீரைலாம் நிறைய சொல்கிறாங்க, செவரட்டி நல்லா பசிச்சு நல்ல சத்து பொருளாக ஒரு ஆண் சாப்பிடணும். ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு பெண்ணும் அதே மாதிரி சத்து பொருளாக சாப்பிடணும். அது மாதிரி மனசை விகல்பமாக வச்சுக்கூடாது. நாளைக்கு என் தலைமுறை வாழப்போகுது, என் தலைமுறை இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக என் புருஷனை ஆக போகிறோன்ட்டு என் பொண்டாட்டி ஆக போகிறோன்னு ஃபோனை போட்டு வேற எதையோ கதையெல்லாம் பேசக்கூடாது. அன்பு ஒன்னியமாக இருக்கிற மாதிரி என்னெல்லாம் பேசிக்கணுமோ பேசிக்கிட்டு, கல்யாணம் ஆகி தாம்பத்தியம் மறுபடியும் பிள்ளைக்காக இருக்க போகிற நேரத்தில் நல்லா நீங்கள் 100% நல்லா உடம்பு குளிப்பாட்டி பல்லு விளக்கிட்டு பாத்ரூம்லாம் ஃப்ரீயாக போயிட்டு, அதுக்கு தான் ஆணும் பெண்ணும் 100% தயாராகிறதுக்காக தான் அவங்க 3 மாதம் டைம்லாம் வச்சுருந்துருக்காங்க. 1 மாதம் 2 மாதம் முன்னையே ஏன் வச்சாங்கன்னா, உடனே கட்டிட்டு பண்ணாங்கன்னா ஒரு ஆர்வ கோளாறுல ஏதோ 100% பொருந்தாமல் இந்த மாதிரி குழந்தை ஆரோக்கியமாக இல்லாமல் போயிடுறதுக்காக தான் இதை செஞ்சாங்க. ஆனால் நம்ம எதுக்காகன்றதை மறந்துட்டு ஏதோ குருடான்னு ஃபோனை போடுறோம், வாழ்கிறோம், பிள்ளையை பெற்று வளர்க்க தெரியாமல் வளர்க்குறோம், சாப்பிடுது, சளி பிடிச்சிக்குது, காய்ச்சல் வருது, ஆரோக்கியம் இல்லாத குழந்தை, மூளை வளர்ச்சி இல்லாமல் ஆகுது, நல்லா படிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் காரணமே அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து கூடி இருக்கிறதே நல்லா இல்லை. அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஒன்று செய்ய போகிறீங்கன்னா, நம்ம பிள்ளை பெற்றுட்டோம், ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு 150 வயசா 80 வயசா இல்லை 50 வயசா நமக்கு தெரியாது. ஆனால் பிள்ளைக்கு வயசு நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு புரிதல் கிடைக்கும். அந்த ஐயா படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தலைமுறைக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நானே சொல்கிறேனே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒத்துக்க முடியாமல் 5 வருஷம் கழித்து பிள்ளைலாம் பெற்றுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு என்னன்னா அடுத்த ஆள் மறுபடியும் எப்படியாவது பார்ப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த தகவல் போகணும். அதுக்காக நான் பேசுகிறேன். அதில் 150 வயசு எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ வாழ்கிற விதத்துலேயே நீங்கள் ஒன்றும் வேணாம், அன்பு 100% இருந்துச்சுன்னா 150 வயசு பிள்ளைக்குன்றது ஒத்துக்க முடியுது. நான் என்ன சொல்கிறேன்னு 150 தெரியாது, அதிகபட்ச வயசு இருக்கலாம் அடுத்த தலைமுறை வர்றது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை நம்புகிற மாதிரி நான் தகவல் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு கடையில் வேலை செய்கிறீங்க, இல்லை ஒரு குடும்பமாக நல்லா இருக்கிறீங்க, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைன்ட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் புருஷன் பொண்டாட்டியாக அன்பாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைகள்கிட்ட வெளிப்படுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு அறிவை ஊட்டணும்னு நினைக்கிறீங்க.
இதை படிடா, இப்படி ஆயிடுறா, அப்படி ஆயிடுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் பொண்டாட்டி கூட போய் நீ இதை செஞ்சிருக்கலாம்டி, இதை பண்ணடி, அதனால தான்டி இப்படி ஆயிட்டான், அவன் புள்ள சரியில்லடி, நீ பெத்தது சரியில்லடின்னு சொல்லுவோம். இல்லைன்னா புருஷன்கிட்ட நீ காசு சம்பாதிக்கலடா மயிறு, ஏதோ ஒன்று பண்ணிட்டடா செஞ்சுட்டேன்னு அடிச்சுக்குவோம். என் பிள்ளை என் கண் எதிர்க்க எங்க 2 பேரையும் பார்த்து தான் பழகுன்ற அடிப்படை அறிவே இல்லாம நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டு, அவனை மட்டும் நீ உன் பொண்டாட்டி கட்டினா இல்லை புருஷனோட இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்? அப்ப அடிப்படையாவே நம்ம 2 பேருமே ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்தும் போதே இன்பமா இருந்தா, பிள்ளைக்கு நீங்க தனியாலாம் போதிக்க வேண்டாங்க. நீங்க பார்ப்பீங்க, ஒரு சிகரெட்டு சும்மா என் பையனே அதெல்லாம் பண்ணான். பக்கத்து வீட்டுக்காரரு பீடி குடிப்பாரு அப்பப்போ. அவன் திடீர்னு வந்து பார்த்தா ஒரு குச்சி எடுத்து இப்படி வச்சு வச்சு இழுத்தான். இது யாரா பழகி விட்டா, நம்ம கூட இந்த பழக்கம் இல்லையேன்னு பார்த்தோம்னா, அவன் அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டான். அப்போ அவன்கிட்ட குச்சியை வச்சு இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களா யாரும்? அப்போ கண் எதிர்க்க நம்ம எதை பார்த்துக்கிறோமோ அதை தான் நான் கற்றுப்போம். அப்போ நீங்கள் அப்படி கற்றுக் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு எதையோ சொல்லி துணிச்சு நான் வளர்ந்து வளர்ந்து என்ன ஆவானா, அவன் பொண்டாட்டியே பிள்ளையே குடும்பப்படுத்துவான். காரணம் கேட்டால் அவன் பிள்ளையே காப்பாற்றுவானா? இது நியாயமா அது? அப்போ எப்படின்னா, நேரடியாகவே வயசெல்லாம் அந்த பக்கம் விட்டுறலாம். நேரடியாகவே ஒரு கணவன் மனைவி நல்ல புரிதலோட ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழ்றீங்க. அன்பெல்லாம் ஊட்டிக்கிட்டு பிள்ளை கூட்டிட்டு நல்லா கொஞ்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்க. அவனுக்கு போய் இத்தனாவது படி, இதை செய், இப்படி ஆகு, நீ நல்லா வந்துடுவேன்னுலாம் சொல்லி புரிய வைக்கணுமா? தேவையில்லை. அவன் அவன் எடுத்துப்பான் அப்படி. அவன் ஏன்னா அன்பான சூழ்நிலையில வாழ்றான். அவன் நல்லா சாப்பிடுவான், ஆரோக்கியமா பார்த்துப்பான், நல்லா பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருப்பான், பிள்ளை கூட நாளைக்கு பொண்ணு கூட சந்தோஷமா இருப்பேன், பிள்ளை இல்லை பொண்ணா இருந்தா கணவனு கூட சந்தோஷமா இருக்கும். குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அங்கே என்ன பிரச்சனை இருக்கோ அதை அவங்க தீர்த்துப்பாங்க. ஏன்னா நீங்க அன்போட முழு வடிவமா இருந்தீங்கன்னா உங்க உங்க குடும்பம் சிறுசா வசதி கம்மியாலாம் இருக்கும். ஆனா சின்ன குடிசை வீடா இருந்தாலும் சாணி ஓலத்தட்டையெல்லாம் போட்டு சாணியெல்லாம் போட்டு மொழிகி புருஷன் வந்தாவே ஒரு சந்தோஷமா பார்க்குற மனைவியிட்ட பிறக்கிற பிள்ளை எப்படி நாளைக்கு அவங்க பொண்டாட்டியவோ புருஷனோ குடும்பப்படுத்தும்? அப்போ அடிப்படை புரிதலே இதுதான். நீங்க என்னமோ எதிர்பார்த்து கற்றுக் கொடுத்து தான் நம்ம இந்த கதியாக கிடக்குறோம். அப்போ நீங்க அறிவெல்லாம் ஊட்டணும்னு நினைக்காதீங்க. நீங்க அன்பா இருந்தீங்கன்னா பிள்ளைய தலைமுறை நல்லா இருக்குன்றதுக்காக பேசுறேன். இன்னும் நிறைய இதோட உங்களுக்கு கோர்வையா சொல்லலாம். நீங்க ஒரு வாத்தியாரை கூட போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு சில பிள்ளைகளுக்கு வாத்தியார் ரொம்ப பிடிச்சிரும். அவர் அன்பா கவனிப்பாரு. என்ன தேவையோ அதுல இருப்பாரு. பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் சந்தோஷமா இருக்குங்க, எப்படிலாம் சொல்லி கொடுத்தா நல்லா அறிவு ஊறுன்னு அவங்க பிள்ளைய தேவையில தான் சொல்லி கொடுப்பாரு தவிர, அந்த வாத்தியார் நான் சொல்றது நீ படின்ற வாத்தியாரை யாருக்குமே பிடிக்காது. அப்படின்னு நீங்க அடிப்படையா உள்ள என்ன வச்சுக்கணும்னா, வெறும் வாத்தியார் தான் இல்லை, ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் நிறைய ஒரு அரசியல்வாதியை 4 பேருக்கு பிடிக்குதுன்னா, அவங்க மக்கள் தேவையில என்ன இருக்குன்னு கவனிச்சு செய்யறவங்களுக்கு பிடிக்கும். நமக்கு என்ன ஆதாயம் பார்க்குறவங்களுக்கு இவனுக்கு ஏன்டா ஓட்டு போடணுன்னு இருக்கும். இப்படி நீங்க இதை நிறைய சொல்லலாம். அப்படின்னா டைம் இழுக்கும். நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இப்போ முக்கியமா வேணும்னு என்ன புரியணும், வாங்கணும் உங்களுக்கு புரியணும்னா, ஒரு ஆணும் பெண்ணும் கூடி பேரானந்தமா இருக்கணும். அதுக்கு தான் கல்யாணம். வெறும் அதுக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறை நல்லா இருக்கிறதுக்கு. அப்படி ஒரு பிள்ளை பிறந்து இந்த ஊரை பார்த்துச்சுன்னா அந்த ஊர்ல நல்லா மழை பெய்யும், நல்லா காத்தடிக்கும், வெயில் அடிக்கும், ஒரு ஆனந்தமா இன்பமயமான இடமாவே இருக்கும். இது தக்க வச்சுக்கிட்டே இருக்கலாம். கடவுள் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை என்ன பண்ணலான்னா, கடவுள் நமக்கு அறிவு கொடுத்தேன், ஆனா நம்ம தான் இந்த மாதிரி ஆக்கிட்டோம். அந்த மாதிரி குழந்தை பார்வை இருக்குது, அதனால இன்னும் வறண்ட காடா இன்னும் ஒண்ணும் இல்லாம தான் போகும். அந்த ஆதங்கம் தான் எனக்கு. மற்றபடி நாளைக்கு குழந்தை பிறகுது, நோய் வாய்ப்படுது, பிரச்சனை வருதெல்லாம் இன்னும் 2ஆவதுங்க. அடிப்படையா அன்பான பார்வை இல்லாம போச்சு மனுஷனுக்கு. அது நீங்க பார்க்க முடியல, உங்க பிள்ளைகளாவது பார்க்கட்டுன்றதுக்காக நான் சொல்லித்தரேன். என்ன நம்ம சொன்னாலும் கடவுள் என்ன செஞ்சானோ, என்ன மாதிரி சூழ்நிலை உருவாக்கியிருக்கானோ அதை நடக்கும். ஆனா கடவுள் அடிப்படையா எல்லாம் அன்பா இருக்கிற மாதிரி தான் நம்மளை உள்ள சிப்பு வச்சே அனுப்பியிருக்கான். பாருங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்க அன்பா இருங்க. நீங்க மட்டும் இல்லை, உங்க தலைமுறை நல்லா இருக்கும், இந்த ஊர் உலகமே நல்லா இருக்கும், எல்லாம் இன்பமா வாழலாம். நன்றிங்க.